இந்த செடியை ஆயுர்வேதத்துல நோய்களை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது கசப்பு தன்மையோட உடலுக்கு வெப்பத்தை ஏற்படுத்துறதாகவும் மலமிளக்கியாகவும் வேலை பண்ணுது. குடல் புழுக்களை அழிக்குது. உடல் நச்சுக்கள், தோல் நோய்கள், கபம் மற்றும் பித்தத்தை குறைக்குது. முக்கியமா கண் சம்பந்தமான பிரச்சனைக்கும் சிறுநீர் பை சம்பந்தமான பிரச்சனைக்கும் இதை பண்டைய காலங்கள்ல ஆயுர்வேதத்துல பயன்படுத்துவாங்க. புண்கள், வீக்கங்கள் இருக்கிறவங்க இந்த கண்டங்கத்திரி செடியோட வேரை எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சு அந்த பேஸ்ட்டை அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல தடவி நல்லா கட்டு போட்டுறணும். இதனால அது முற்றிலுமா குறைஞ்சு போகுது. இந்த செடியை பிக்கிறப்போ அதுல இருந்து வர திரவத்தை மறு மேலையோ இல்ல கொப்பளங்கள் மேலையோ அப்ளை பண்றப்போ அது நல்லா குறையுது. முழு செடியையும் எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதோட சாறை எடுத்துக்கணும். அதாவது இந்த செடியோட சாறு 2 டேபிள் ஸ்பூன் இருந்ததுன்னா இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெயை சேர்க்கணும். இந்த எண்ணெயை தண்ணி ஆவியாகிற வரைய குறைஞ்ச அளவு, அதாவது சிம்ல வச்சு சூடுபடுத்தணும். இதனால அந்த தண்ணி போய் எண்ணெய் வந்து மிச்சமா கிடைக்கும். இத கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய மேல் பூச்சா பூசணும்னா சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் சம்பந்தமான பிரச்சனை நல்லா கியூர் ஆகும். அது மட்டும் கிடையாது, இந்த செடியோட இலைகளை எடுத்துட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணிய படர் தாமரை, அலர்ஜி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செடியோட வேரை எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டு நிழல்ல போட்டு நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த வேரை நல்லா பவுடரா பண்ணணும். இதோட கொஞ்சமா வெல்லத்தையும் சேர்த்து டீயா குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ பெண்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை குறையுது. அதே மாதிரி இந்த முழு செடியையும் எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சிருங்க. அதுக்கப்புறமா பவுடர் பண்ணணும். இதுக்காக 200 ml அளவு தண்ணியில 10 கிராம் அளவுக்கு பவுடரை போடணும். இந்த லிக்விட் 50 ml வர்ற மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த கஷாயத்தை வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். இந்த மாதிரி உட்கொள்றதால சிறுநீர் பை பிரச்சனை நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூத்திரமும் நல்ல தாராளமா வரும். கண்டங்கத்திரி செடியோட வேரை நல்லா நசுக்கி 5 கிராம் எடுத்துக்கிட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றணும். அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கலந்து ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பச்சையாக வர்ற சிறுநீர் பிரச்சனை கூட குறைஞ்சு போகும். அதே மாதிரி இந்த கண்டங்கத்திரி இலையை எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா நசுக்கி சாறை எடுத்து அதோட 5 ml இருந்து 10 ml அளவுக்கு தேனையும் கலந்து எடுத்துக்கிறப்போ நம்ம வயிற்றுல இருக்கிற குடல் புழு அழிஞ்சு போகுது. இந்த செடியை எடுத்துட்டு வந்து நல்லா சாரா எடுத்துட்டு எந்த அளவுக்கு சாறு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு சரிசமமான அளவில் கடுகு எண்ணெயையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுறப்போ எண்ணெய் மட்டும் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த எண்ணெயை நாள்பட்ட புண்ணில் அப்ளை பண்ணிட்டு கட்டு மாதிரி கட்டிட்டோன்னா படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதோட இலையை நல்லா காய வச்சு பவுடரா பண்ணி அதோட தேங்காய் எண்ணெயையும் கலந்து நம்ம உடல் முழுவதும் பேக்கா தடவுறப்போ தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். தலைவலியால் கஷ்டப்படுறவங்க கண்டங்கத்திரி இலையை நல்லா இடித்து சாரை எடுத்துட்டு அந்த சாரை லோ ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்துகிறப்போ அது கட்டியாக மாறும். அது ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி காற்றுல உலர வைக்கணும். தலைவலி வர்றப்போ இந்த மாத்திரைகளை 1 இல்லாட்டி 2 தண்ணியோடையோ இல்லை பாலோடையோ கலந்து எடுத்துக்கணும். ஒரு மாத்திரையை தண்ணியோட கலந்து பேஸ்ட்டாக பண்ணி அந்த பேஸ்ட்டை தலைவலி இருக்கிற இடத்துல நல்லா பேக்காக அப்ளை பண்ணணும். இதனால் எவ்வளவு பெரிய பயங்கர தலைவலியானாலும் உடனடியாக குறைய ஆரம்பிக்குது. இந்த கண்டங்கத்திரியை நம்ம மாத்திரையாகவும் எடுத்துக்கிறதால நம்ம வயிற்றுல இருக்கிற கிருமி, பூச்சிகள், வயிற்று புழுக்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறதோட தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. தொடர் இருமலால் கஷ்டப்படுறவங்க கண்டங்கத்திரி இலையை நல்லா காய வச்சு அதை 10 கிராம், அதோட சிகப்பு மிளகாய் பொடி 2 கிராம்,
உப்பு 2 கிராம். இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் பேஸ்ட் பதத்துக்கு கலந்துக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளா மாத்திரை மாதிரி பண்ணி நல்லா காய வச்சிருங்க. இந்த மாத்திரைகளை ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டி 2 வாய்க்குள்ள ஒதுக்கி அதோட சாரை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா இருமல் மற்றும் உடல் சோர்வு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற அற்புதமான கண்டங்கத்திரி செடியோட மருத்துவ குணங்களை. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியால இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கிறப்ப கூட ஆயுர்வேத நிபுணர்களோட அட்வைஸ்ல இதை எடுத்துக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவோ அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிற கண்டங்கத்திரி செடியை பத்தி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி ஹர ஹர மகாதேவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா.